ஹோசூரில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. 9585178703 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களோட இடத்த வந்து பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு சேல் பண்ணி கொடுக்குறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஆல் இண்டியன்ஸ் வெல்கம் டு எஸ்டி ஹோசூர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோசூர் சரௌண்டிங்கில் எங்கெங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்கு, இண்டிவிஜுவல் பிளாட் சேல், காலி வீட்டு மனை எங்கெங்கெல்லாம் இருக்குது, என்ன டைமென்ஷனில் இருக்குது, என்ன ப்ரைஸ், அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக நான் சொல்ல போகிறேன். ஹோசூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ட்ரீம் இருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறப்ப உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை இந்த ப்ராப்பர்ட்டியை பை பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருந்தால் 9585178703 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ணுறப்ப கால் ரீச் ஆகல, ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளைஸ் வரும். அவைலபிள் ப்ராப்பர்ட்டி லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நார்த் ஃபேஸிங் பிளாட் சேல். இதனுடைய டைமென்ஷன் வந்து 30x40, ரோட் சைடு வந்து 30 இருக்குது, லென்த் வந்து 80 இருக்குது, டோட்டலாக 2400 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. இது வந்து ராயக்கோட்டை ரோட், சேஃப்லர் கம்பெனிக்கு ஆப்போசிட் ஹவுசிங் போர்டு ஏரியாவில் இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் வந்து 3800 per ஸ்கொயர் ஃபீட் அப்ரூவ்ட் பிளாட். நெக்ஸ்ட் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் வாசவி நகரில் ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு பார்த்த காலி வீட்டு மனை இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் வந்து 3500 rupees per ஸ்கொயர் ஃபீட். டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 23க்கு 52, 21க்கு 52, இது மாதிரி 2 சைட் இருக்குது இண்டிவிஜுவலாக. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஈஸ்ட் அண்டு நார்த்து கார்னர். இது வந்து கெலமங்கலம் ரோட், டாடா கம்பெனிக்கு போகிற வழியில் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு நெக்ஸ்ட் கூட் ரோட், அதில் லெஃப்ட்டு போனோம்னா கெலமங்கலம் ரோட்டில் இருக்குது. இதனுடைய டைமென்ஷன் வந்து 30க்கு 40. அதே மாதிரி நார்த் ஃபேஸில் சேம் லொக்கேஷனில் ஒரு பிளாட் இருக்குது, அதனுடைய டைமென்ஷனும் 30க்கு 40, 2 சைட் இருக்குது. அதுக்கப்புறம் ஹோசூர்லேருந்து தளி ரோட்டில் போனோம்னா கிராண்ட் சினிமா இருக்குது. கிராண்ட் சினிமாவுக்கு பேக் சைடு வந்து ஓல்டு ஆனைக்கல் ரோட் போகுது. அதில் போனோம் அப்படின்னா பேக் சைடு ஒரு 2 கிலோமீட்டர் தார் ரோட்டில் ட்ராவல் பண்ணோம்னா அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனுடைய டைமென்ஷன் வந்து 30க்கு 40, 1200 ஸ்கொயர் ஃபீட். ஃபேஸிங் வந்து சவுத் வெஸ்ட் கார்னர், வெஸ்ட் ஃபேஸ்லையும் இருக்குது. என்னுடைய ப்ரைஸ் வந்து 20 lakhs. சிங்கிள் பிளாட்டோட ரேட் வந்து 20 lakhs. மொத்தம் 2 பிளாட் இருக்குது. அதுக்கப்புறம் ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் நேரு நகர், அங்கே நார்த் ஃபேஸிங் வடக்கு போகிறத காலி வீட்டு மனை இருக்குது. அதனுடைய டைமென்ஷன் வந்து 30க்கு 52, 1560 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. அதுக்கப்புறம் ஹோசூர்லேருந்து கூட் ரோட்லேருந்து கெலமங்கலம் ரோட், டாடா கம்பெனிக்கு போகிற வழியில் வெஸ்ட் அண்ட் நார்த் கார்னர் பிளாட் இருக்குது. அதனுடைய டைமென்ஷன் வந்து 3040, ரேட் வந்து 26 lakhs டோட்டல் பிளாட்டோட ப்ரைஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஹோசூர்லேருந்து தென்கனிக்கோட்டை ரோட்டில் ட்ராவல் பண்ணோம்னா மத்திகிரிக்கு நெக்ஸ்ட்டு இடையநல்லூர்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. அது தாண்டின உடனேயே லே அவுட் ஒன்று இருக்குது. அங்கே 1200 ஸ்கொயர் ஃபீட் உள்ள லேண்ட் வந்து 16 lakhsக்கு தரோம். அடுத்தது கெலமங்கலம் ரோட்டில் 30க்கு 55, 1650 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, ஃபேஸிங் வந்து சவுத். இது ஒரு அப்ரூவ்ட் பிளாட். டோட்டல் ப்ரைஸ் வந்து 40 lakhs. நியர்பையில் ஹவுஸ் எல்லாம் இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு. நல்ல டெவலப் ஆகக்கூடிய இடம், நெல்லூர் NH பக்கம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி சேல் என்னங்கிறது நான் சொன்னது இல்லாமல், வாய்ஸ் ஓவர் பண்ணது இல்லாமல் டிஸ்பிளேல ஆகிட்டு இருக்கிறதும் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், பொறுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு எது வந்து உங்களோட பட்ஜெட்டுக்கு மேட்ச் ஆகுது, லொக்கேஷன் எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு இமீடியட்டாக நீங்கள் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்த உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காமிச்சு உங்களுக்கு தேவையான விவரம் எல்லாமே நான் டீட்டெயில் சொல்லி அதை வாங்கி கொடுக்குறது எங்களோட பொறுப்பு. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டியாக நான் உங்களுக்கு தருவேன் நம்புகிறேன். பை.